அள்ளிக்குட்டை, ஆலமத்தூர், கோயத்தூர் ஆகிய பகுதியிலையும் தண்ணீர் சூழ்ந்திருக்கிறது. கொண்டாம்பட்டி பகுதியிலையும் இன்னைக்கு தண்ணீர் வடிச்சிருக்குது. இப்படி கனமழையின் காரணமாக ஏற்காட்டில் வருகின்ற நீர் மற்றும் நகரத்தில் இருக்கின்ற வெள்ள நீர்கள் எல்லாம் இங்கே சூழ்ந்த காரணத்தினால் அங்கே குடியிருப்பு பகுதியில் சில இடத்தில் வெள்ள நீர் தேங்கி இப்பொழுது வடியை தொடங்கிவிட்டன. இந்த பாதிக்கப்பட்ட பகுதிக்கெல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிர்வாகிகள் அங்கே சாப்பாடு, அவர்களுக்கு தேவையான உணவு கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தேவையான வசதிகள் செய்து கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இன்றைய தினம் ஏற்காடு மலை பிரதேசத்தில் பாத்தீங்கன்னா 20 இடத்துல மண் சரிவு ஏற்பட்டிருக்குது. ஏற்காடு மலைக்கு செல்கின்ற 20 இடத்துல மண் சரிவு ஏற்பட்டிருக்குது. அதை உடனடியாக இந்த அரசு போர்க்கால அடிப்படையில் சரி செய்ய வேணும். ஏன்னா அந்த 20 ஏற்காடு மலைக்கு செல்கின்ற அந்த சாலையில் 20 இடத்தில் மண் சரிவு ஏற்பட்ட காரணத்தால் போக்குவரத்து தடை ஏற்பட்டுவிட்டது. மாவட்ட நிர்வாகம், நெடுஞ்சாலைத்துறையும் வேகமாக துரிதமாக இந்த மண்ணை அகற்றி மக்களுக்கு தேவையான போக்குவரத்து செய்து கொடுக்கப்பட வேண்டும். அதோட 22 கிராமங்களுக்கு செல்லுகின்ற தரைப்பாலம் பாதி உடைந்து நீரில் மூழ்கியிருக்குது. அதனால 22 கிராமங்களுக்கு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது ஏற்காட்டில். அதோட ஏற்காட்டிலிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள புளியங்கடை என்ற கிராமத்திற்கு செல்லுகின்ற இணைப்பு பாலம் பாதி உடைஞ்சு தண்ணீர் மூழ்கி இருக்குது. அதையும் சரி செய்ய வேணும். அப்பதான் அந்த கிராமத்துக்கு மக்கள் போக முடியும். அதே மலை பிரதேசத்தில் இருக்கின்ற மக்கள் அத்தனை பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. 20 கிராம மக்களுக்கு இந்த கனமழையால் மின்தடை ஏற்பட்டிருக்கிறது. அதையும் சரி செய்ய வேண்டும். தமிழகம் முழுக்க வடிகால் பணிகள் எப்படி பண்ணியிருக்காங்கன்னா, தமிழ்நாடு முழுக்க நிறைய இடத்துல நிறைய மாவட்டங்கள்ல அங்கே தண்ணி தேங்கி நிற்குது. வடிகால் பணிகளை எந்த அளவுக்கு மேற்கொண்டிருக்காங்க, அரசு எப்படி செயல்பட்டு? அதாவது இங்க கூட வடிகால் பணியை சரியா செய்யாத காரணத்தினாலதான் திருமணிமுத்தாருடைய அங்க தண்ணி தேங்கி அந்த தேக்கத்தினாலதான் இந்த ஓவர்ஃப்ளோ ஆகி இந்த தேசிய நீர்களை தண்ணி தேங்கி இருக்குது. இந்த முறையாக திருமணிமுத்தாறு அதை முழுமையாக தூர்வாரப்பட்டிருந்தால் தண்ணி உபரி தண்ணீர்கள் வேகமாக திருமணிமுத்தாரின் வழியாக தடையில்லாமல் சென்றிருக்கு. ஆனால் திராவிட முன்னேற்ற கழக அரசு, மாநகராட்சி முழுமையாக பணி செய்யாத காரணத்தினால திருமணிமுத்தாருடைய அங்கு இருக்கின்ற அந்த ஆறில் இருக்கின்ற தூர் வாராத காரணத்தினால் ஆங்காங்கே அடைப்பு ஏற்பட்டு வெள்ள நீர், நகரத்தில் இருக்கின்ற வெள்ளை நீர், ஏற்காட்டிலிருந்து வருகின்ற நீர் எல்லாம் ஒன்றாக இணைந்து இன்றைக்கு குடியிருப்பு பகுதியில் தண்ணீர் பூந்திருக்கின்றது, சூழ்ந்திருக்கின்றது. இதுதான் நிலைமை. இந்த அரசு வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒரு தவறான செய்தியை மக்களுக்கு பரப்பிட்டு இருக்காங்க. உரிய முறையிலே முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் சேலை மாநகரத்தில் அங்கே குடியிருப்பு பகுதியில் தண்ணீர் தேங்காமல் இருக்கும், மக்கள் பாதிக்கப்படாது இருப்பாங்க. மத்திய அரசு இந்த புயல் நிவாரணமா 2000 கோடி வேணும் சொல்லி முதலமைச்சர் கடிதம் அனுப்பி சொல்லியிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? நீங்க வலியுறுத்தீங்களா? அதாவது தமிழகத்தில் பெஞ்சல் புயலால் கடந்த 4 நாட்களாக தமிழகம் முழுவதும் பரவலான மழை பெய்கின்றது. குறிப்பா விழுப்புரம் மாவட்டம், கடலூர் மாவட்டம், கள்ளக்குறிச்சி மாவட்டம், திருவண்ணாமலை மாவட்டம், கிருஷ்ணகிரி மாவட்டம், இந்த மாவட்டம்லாம் கடுமையா பாதிச்சிருக்குது கனமழையால. மற்ற பகுதியிலையும் மழை பொழிஞ்சிருக்குது. சேலம் மாவட்டத்தில் மழை பொழிஞ்சிருக்குது, டெல்டா மாவட்டத்தில் மழை பொழிஞ்சிருக்கின்றது. இருந்தாலும் இதை காட்டிலும் இந்த விழுப்புரம் மாவட்டம், கடலூர் மாவட்டம், கிருஷ்ணகிரி மாவட்டம், திருவண்ணாமலை மாவட்டம் கடுமையான மழை பெய்ய காரணத்தினால ரெட் அலர்ட் கொடுத்திருக்கிறாங்க. இந்திய வானிலை மையம் ரெட் அலர்ட் கொடுத்த உடனே இந்த அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தா இந்த பாதிப்பிலிருந்து மக்களை மீட்டிருக்கலாம், பாதிப்பு குறைச்சிருக்கலாம். ஆனா இந்த அரசு சரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காத காரணத்தில் இந்த ரெட் அலர்ட் வானிலை மையம் அறிவித்து கூட இந்த அரசு உரிய நேரத்தில் நடவடிக்கை எடுக்காத காரணத்தில் கனமழையால் மக்கள் அங்கங்கே பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, நேற்றைக்கு முன்பு நினைக்கின்றேன் சாத்தூர் டேம்ல திடீரென்று இரவு 2 மணிக்கு 1,68,000 கனஅடி தண்ணீரை தென்பனை ஆற்றில் திறந்து விட்டாங்க. எந்தவித முன்னறிவிப்பும் கிடையாது. தொலைக்காட்சி கொடுக்கல, பத்திரிகை கொடுக்கல, பொதுமக்களுக்கு அறிவிப்பு கொடுக்கல. அந்த தென்பனை ஆற்று ஓரத்தில் இருக்கின்ற அந்த மக்களுக்கு எவ்வித ஒரு முன்னறிவிப்பு கொடுக்காம திடீரென்று சாத்தூர் அணையிலிருந்து 1,68,000 கனஅடி தென்பண்ணை ஆற்றில் தண்ணீர் திறந்துவிட்ட காரணத்தினால தென்பண்ணை ஆற்றின் ஓரம் பகுதியில் இருக்கின்ற நூற்றுக்கணக்கான கிராமங்கள் அந்த குடியிருப்புகளை தண்ணீர் புகுந்து மக்கள் மிகுந்த சிரமத்துக்குள்ளாகிறாங்க. அதோட தென்பண்ணை ஆற்று கரை உடைந்து அங்க இருக்கிற விழுப்புரத்தில் இருக்கிற நகரத்துல தண்ணி சூழ்ந்து காட்சியளிக்கிறது. கடலூர் நகரத்துல தண்ணி சூழ்ந்து இருக்குது.
கடலூர் மாவட்டத்தில் ஒரு 20 கிராமங்கள்ல தண்ணி புகுந்திருக்குது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் தென்பெண்ணை ஆற்று ஓரம் கரையோரமாக இருந்த 100க்கும் மேற்பட்ட கிராமங்கள் வெள்ள நீர் சூழ்ந்திருக்குது. இதையெல்லாம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காத ஒரு திறமையற்ற முதலமைச்சர் தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கிற காரணத்தில் இவ்வளவு இந்த மழையால் மக்கள் இவ்வளவு பாதிப்பு உள்ளாயிருக்கிறாங்க. இன்றைக்கு அணையிலிருந்து தண்ணீர் திறந்து விடுகின்ற பொழுது எச்சரிக்கை கொடுக்க வேண்டும் மக்களுக்கு. அப்பதான் மக்கள் பாதுகாப்பான இடத்திற்கு அவர் செல்ல முடியும். அவர் உடைமைகள்லாம் பாதுகாப்பாக எடுத்து செல்ல முடியும். ஆக எந்தவித பாதுகாப்பும் இல்லாம எந்த ஒரு முன்னறிப்பும் இல்லாம திடீரென்று சாத்தனூர் அணையிலிருந்து 1,66,000 கனஅடி நேற்றைக்கு முன்தினம் இரவு 2 மணி அளவில் தண்ணீர் திறந்து விட்ட காரணத்தினால அந்த தென்பெண்ணை ஆற்றின் கரையோர பகுதியில் இருக்கிற மக்கள், விழுப்புரம் நகர மக்கள், கடலூர் நகர மக்கள் கடுமையாக இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இது கடும் கண்டனத்துக்குரியது. இந்த அரசுடைய அலட்சியத்தால் இன்றைக்கு இந்த தென்பெண்ணை ஆற்று கரையோர இருக்கின்ற மக்கள் எல்லாம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இதை போர்க்கால அடிப்படையில் இந்த அரசு துரிதமாக செயல்பட்டு அந்த வெள்ள நீர் வடிவதற்குண்டான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும். அதாவது ஒவ்வொரு முறையும் புயல் வருகின்ற பொழுது ஆளுகின்ற கட்சியினுடைய அரசாங்கம் புயலுக்கு தேவையான நிவாரணத் தொகையை மத்திய அரசிடம் கோருவது வழக்கம். அந்த அடிப்படையில் இந்த அரசும் இன்றைக்கு பெஞ்சல் புயலால் கனமழையின் காரணமாக பல்வேறு மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டிருக்குது. குறிப்பா விழுப்புரம் நகரம், விழுப்புரம் மாவட்டம், கடலூர் நகரம், கடலூர் மாவட்டம், கள்ளக்குறிச்சி மாவட்டம், கிருஷ்ணகிரி மாவட்டம், திருவண்ணாமலை மாவட்டம், டெல்டா மாவட்டம், இந்த பகுதியெல்லாம் கடுமையாக பாதிக்கிறது. இதெல்லாம் கணக்கிட்டு உரிய முறையிலே மத்திய அரசோடு தொடர்பு கொண்டு இந்த மக்களுக்கு தேவையான நிவாரணத்தை பெறுவதற்குண்டான முயற்சி இந்த அரசு எடுக்க வேண்டும். அதிமுக ஆட்சியில மக்கள் தூங்க முடியாத நிலைமை இருந்தது மழைக்காலங்கள்ல. இப்ப திமுக ஆட்சியில நிம்மதியா இருக்காங்க மக்கள் அப்படின்ற மாதிரி ஒரு முதலமைச்சர் கருத்து தெரிவிச்சிருந்தாரு. எப்படி பாக்குறீங்கன்னா இப்ப நீங்க பேட்டி கொடுத்துட்டு இருக்கீங்களா? சேலம் மாநகர மக்கள் இரவுல தூங்கிட்டே இருந்தாங்க. நீங்கள் இரவு தூங்குனீங்களா? மழை வெள்ளத்துல எப்ப நம்ம வீட்டுக்குள்ள தண்ணி போகணும் அச்சத்துல தானே படுத்து தூங்கி உறங்கிட்டு இருந்தீங்க. அப்படிப்பட்ட நிலைமை தான் தமிழகத்துல நிலவி கொண்டிருக்கின்றது.